ஏடி சீரியலுடைய நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அயலி செம்மையாக வர்மா கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அதாவது இவர் தான் வர்மா அப்படின்றது அயலி சிவா 2 பேரும் கண்டுபிடிக்கல. ஆனால் இங்கே வர்மா அயலியை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா அர்ச்சனாவுடைய பொண்ணு தான் அயலி அப்படின்ற உண்மை வர்மாவுக்கு அகிலாண்டேஸ்வரி மூலமாக தெரிஞ்சிடுச்சு. ஸோ அடுத்த நகர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்மா கபிலனோட சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. அது மட்டும் இல்லை, இங்கே அயலி போலீஸா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்க ஒரு பாலை தூக்கி போட பார்க்காமலே அதை கரெக்டாக கேட்ச் பண்ணுறாங்க அயலி. அதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வர்மா அயலிக்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. அதாவது உங்கள் அம்மாவை பற்றி நான் நியூஸில் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுக்குறாங்க. அயலி தயங்கி நின்றுட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் ஸ்டோர் ரூமில் யாரோ இருக்காங்க அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு அவரும் எவ்வளவோ முயற்சி பண்ணுறாரு. பட் இந்த தடவையும் தோற்று போகிறாங்க. இந்த ரூமில் யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லி செல்வநாயகி, ரித்திகா, இந்திராணி இவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வராங்க. அங்கே லைட்டை ஆன் பண்ணால் இங்கே சிவா அயலி 2 பேரும் ஹக் பண்ணதோடு நின்றுட்டுருக்காங்க. இதோட ப்ரோமோவை முடிச்சிட்டாங்க. அடப்பாவி, இதை பார்க்க தான் எங்களை கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி ரித்திகா கோவப்படக்கூட சான்ஸ் இருக்குது. இன்னொரு பக்கம் வர்மா வீட்டுக்கு வந்ததும் அவங்கள பார்த்த அர்ச்சனா அவங்களுக்கு கான்சியஸ் திரும்புது. ஸோ என்ன நடக்க போகுதோ அப்படின்ற பரபரப்போடு ஒவ்வொரு நாளும் எபிசோட் நகர்வை கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.